ஆண்டவனுடைய படைப்பில் எப்படின்னு சொன்னா, இந்த உலகமே எல்லா ஜியாகிரபிக்கல் எல்லா ஆண்டவனுடைய ஒரு கால்குலேஷன். பூமி, சமுத்திரம், மேகங்கள், மலைகள், இதெல்லாம் கரெக்டா அது உலகம் நடக்கிறதுக்கு கரெக்டா பிளான் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மனுஷங்க வாழ்றதுக்கு, இந்த உலகத்துக்கு அப்பப்போ மழை வர்றதுக்கு, நல்ல காத்து எல்லாமே இதாகிறதுக்கு பெரிய பெரிய மகான்கள், தபஸ்விகள், யோகிகள், அவர்களுடைய மெடிடேஷன், தியானம், அப்புறம் இந்த சின்ன குழந்தைகள் அவங்களுடைய பிரசன்ஸ், அதனால்தான் இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் செய்கிறவங்க தான் நம்ம கலைஞர்கள். அவங்கள வாழ வைக்கிறவங்க எஜமான்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய நிறுவன எஜமான்கள். இவங்க தான் ஒருத்தர் ஒரு எஜமான் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் 10,000, 10 லட்சம், 1 கோடி தொழிலாளங்க வாழ்வாங்க. ஸோ அப்படி தான் ஆண்டவனுடைய முறை. அது ஒரே ஒரு ஆண்டவன் தான் எஜமான், மற்றவங்க எல்லாம் உழைப்பாளிகள். அவர் எஜமானா உழைக்கிறாரு, நான் நடிகனா உழைக்கிறேன். இசைஞானி அவர்கள் இசையமைப்பாளராக அவர் உழைக்கிறாங்க.